இப்போ நம்ம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு கேரட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா தோல் சீவிட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து தேங்காய் சீவோம்ல அது மாதிரி நல்லா சீவி வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு, இது ஏன் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். ப்ளஸ் வந்து நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாய் கூட கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் போன வீடியோவில் சொன்னேன், கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் நான் அரைச்சி வச்ச மாவுலேருந்து ஒரு கரண்டி போட்டிருக்கேன். கூட வந்து கரம் மசாலா பாக்கெட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த அந்த உப்பு வந்து எல்லா இடத்துல படுற மாதிரி நம்ம தேவையான கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம இது தோசைக்கு தோசை ஊற்றுற மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி வந்து நம்ம இதை பார்த்துக்கோங்க. இது மாதிரி பதத்தில் இருந்தால் போதும் உங்களுக்கு. நம்ம அந்த கரண்டியில் ஊற்றி இது பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். என் பையனுக்கு வந்து கொஞ்சம் நெய் பிடிக்கும்னு சொன்னால நான் நெய் போடுறேன். உங்களுக்கு தேவையான வந்து எண்ணெய் போடலாம். ப்ளஸ் வந்து பட்டர் தவிர பட்டரும் போட்டுக்கலாம். நான் நெய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு கரண்டி போட்டு நல்லா தோசை மாதிரி சும்மா அடை செய்வோம் இல்லையா, அடை மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கனமாகவே கூட ஏன்னா ரொம்ப மெலிசாலாம் வராது இது. இது வந்து இவ்வளோதான் வரும். நல்லா வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. நான் வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிருக்கேன். இது வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு 4 பீஸாக வந்து துண்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா முழுசாக பசங்க சாப்பிட முடியாது. அதனால் வந்து நான் வந்து ஒரு 4 பீஸாக போட்டிருக்கேன். ஸோ இது எடுத்துகிட்டு போய் காட்டல. அவர் ஈவினிங் வந்து பசிக்குதுன்னு சொன்னாலும் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுவார். ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு தான் சொன்னார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.